அந்த நாட்கள்ல ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ய பொழுது சபிக்கப்பட்டார்கள். அப்படித்தானா? அவர்களும் சபிக்கப்பட்டார்கள். பாவத்தை தூண்டின பிசாசானவனும் சபிக்கப்பட்டான். யாரு? பாம்பு. பாம்பு மூலமா தானே சத்தம் வந்தான். அந்த பாம்பும் சபிக்கப்பட்டது. அந்த பாம்புக்கு சபிக்கப்பட்ட பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். சபித்த வார்த்தை என்ன தெரியுமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று. மண் யார்? நம்மதான். நல்ல மனசுலாக்குங்க. ஊறுகிற போது கீழே கிடக்குற மண்ணு, இந்த மண்ணை தின்பா இல்ல, அந்த மண்ணை தின்னா பாம்பு சீக்கிரம் செத்து போயிடும். அந்த மண்ணால் உருவாக்கப்பட்ட நம்மளை தான் ஆண்டவர் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ மண்ணை தின்பா என்று சபித்து விட்டார். அவன் இன்னும் மண்ணை தின்னு கொண்டிருக்கிறான். அநேகரை தின்னு கொண்டிருக்கிறான். அநேகரை சாத்தானுடைய வலையில விழ வைத்துக் கொண்டிருக்கிறான். மண்ணான நம்மர்களை நாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். நீ மண்ணுக்கே திரும்புவா என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா ஆதாம பார்த்து. அதனால நம்ம மண்ணால் உருவாக்கப்பட்டவர்கள். இந்த மண்ணை தின்னும்படியாக சாத்தான் சபிக்கப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளை கவனமாக இருங்கள், கவனமா இருங்க. நம்ம நினைப்போம் ஒருவேளை சரீர பலவீனம் வந்து கர்த்தர் என்ன சிக்ஷிச்சுக்கிறார், கேன்சரா இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை கேன்சர் மண்ணை திங்கிறான், மண்ணை அரிக்கிறான். யாரு? சாத்தான். நீங்க நினைப்பீங்க கர்த்தர் கொடுத்த சிக்ஷை. கர்த்தர் கொடுத்த சிக்ஷை எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுக்கு ஒருவேளை அந்த சிக்ஷைகள் வந்தாலும் அவன் ஜெயித்தெழுந்துவான். அவன் அப்படியே ஒப்பு கொடுக்க மாட்டார். யோபுக்கு சரீரத்தை முழுது அழிச்சான்ல, ஆனா ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரா? அவனை உயிர் மீட்சி கொடுத்தாருல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் சாத்தான் சரீரத்தை அரிக்கும். யோபையாவ சரீரத்தை முழுசு அரிச்சான் இல்லையா? தெரியுமா? அரிச்சான். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு அப்படின்னா அவனுடைய சரீரத்தை மறுபடியும் என்ன செஞ்சாரு? ஒரு உயிர் கொடுத்தாரு சரீரத்துக்கு. நாகமான்ங்கிற குஷ்டரோகியும் குஷ்டரோகம். நான் இன்னைக்கு சொல்வேன், சரீரத்துல பிசாசு கை வைக்கிறதுக்கு நம்ம விடக்கூடாது. ஒரு நாள் விடக்கூடாது. சரீரத்துல பலவீனப்படுத்துகிற ஆவிகளை கடிந்து கொள்ளணும். இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் பாவிகளுடைய வழிகளில நடப்பீர்கள் என்றால் சாத்தான் உங்களை சரீரத்துல கை வச்சுடுவான். அதனால அப்படிப்பட்ட பாவினா தெரியும் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருத்தனை பார்த்தாலே தெரியும் அவன் தேவ சாயலில் இல்லையா, அவனை விட்டு ஒதுக்க வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.